ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாராம். அவர் ஜெபம் பண்ணும்போது போகிற பாதை என்று சொல்லும்போது நடந்து போகிற பாதையில் வாழ்க்கையின் பாதை மாதிரி கரடு முரடாக இல்லாமல் எனக்கு பாதையை லகுவாக்கித்தாங்க, சரி நான் போகிற வாழ்க்கையாவது லகுவாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணினாராம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைத்தது போல இல்லை. பெரிய உயர்ந்த மலையில் சிகரத்தில் ஏறுறது போல முசான் ஏறுனா முழஞ்சறுக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்ல நேரிட்டு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். என்ன ஆண்டவர், எதை கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டியாகவே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களே. அப்போ சொன்னாராம், நீ நினைக்கிறது போல் உன் பாதைகள் லகுவாக இருக்க வேண்டும் சொல்கிறதுக்காக லகுவாக இருப்பதனால் உனக்கு லகுவாக இருந்துடாது. நீ அப்படி நினைக்கிறதும் தவறு, உன் வாழ்க்கையை அப்படி அமைத்து கொள்ள நினைப்பதும் தவறு. ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் வழிக்கணும். ஆமாம், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பாதையை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. எனவே இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். இது என்ன செய்யுது? இந்த பாதையின் வழியாக போக போக போகத்தான் உன் மனம் பக்குவம் அடைகிறது, பரிசுத்தம் அடைகிறது, பலன் அடைகிறது, உன்னை உன்னதங்களிலே கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கிறது. அதற்காக தான் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இந்த பாதையின் வழியாக உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னாராம்.